सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं यवधूतं समाश्रये नमः कूटस्थरूपाणि किंरूपाणि नमो नमः नमो वेदान्तवेद्यानि भुवनेशी नमो नमः सद्गुरु शांतानंद महास्वामिகளுடைய अनुग्रह 1966ஆம் ஆண்டு அவரால் இவ்வாறு சத்தியமும் துவங்கப்பட்டது. அதிலிருந்து அவர்களிடம் பணிந்து பல இடங்களில் பல வைதிகோபங்கள்லாம் செய்து வருகிறார்கள். இந்த இடத்தில் கூட சாந்தானந்த மகாஸ்வாமிகள் 1970ஆம் ஆண்டு இங்கிருந்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள். 6/6/1962ஆம் ஆண்டு காஞ்சி பிரம்மாச்சாரியார் சாந்தானந்த மகாஸ்வாமிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல முதல்ல ஜெகன்மாதாக ஒரு புருஷாரத்தை உயரமாக அமைத்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து சென்னையில் கேகே நகர் ஆலம்பாக்கம் இன்னும் நிறைய இடங்களில் சாந்தானந்த சுவாமிகள் புவனேஸ்வரி கோவில் எல்லா இடங்களிலும் புவனேஸ்வரி ஸ்தாபனம் நடந்தது. எல்லா வீடுகளில் விக்கிரகம் வைத்துக் முடியாதவர்கள் வீட்டில் படம் வைத்துக் கொள்ளலாம் என்று படமெல்லாம் ஏற்படுத்தி எல்லா இடத்திலும் கொடுத்து அனுபவம். அந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரி சத்குரு ஓங்காரானந்த மகாஸ்வாமிகள் 2017ஆம் ஆண்டு நம்ம அவர் சேர்ந்தா சாதுர்மாசிலே பிரதா அனுஷ்டான புஷ்போதனை செய்தோம். அந்த சமயத்தில் இது அப்படியே தர்ம சம்பர்த்தனி கோவில் மாதிரி திருவிழாவில் தர்ம சம்பர்த்தனி கோவில் மாதிரி நாம் அமைக்க வேண்டும் என்று ஒரு பிரம்மாண்ட சங்கல்பம் செய்தார். மகான்களா உலகம் நன்றாக இருக்கிறார், எல்லோரும் ஒன்றாக இருந்ததுன்னா தர்மம் செய்கிற அபிப்பிராயத்தில் தான் அத்தனை சிந்தனைகளுக்கு ஞானிகளும் வாழ்ந்திருக்கிறார். அதே மாதிரி அவர் அந்த தர்ம சம்பர்த்தனி கோவில் மாதிரியே நாம் இங்கே யுக்திஸ்வாமி அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு ஒரு திருப்பணி செய்ய வேண்டும் என்று சங்கல்பித்தார்கள். அந்த சங்கல்பத்தை தொடர்ந்து அவரும் நானே உங்களுக்கு நிறையா இந்த சிற்ப சாஸ்திர புஸ்தகங்கள்லாம் பார்த்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த தூள்கள் வளர்ந்ததெல்லாம் முடிவு பண்ணி பல சமாச்சாரங்கள் கலந்து பேசி அந்த திருப்பணியை அவருடைய ஒரு முயற்சியினால அவருடைய சங்கல்பத்தினால அனைத்து குருநாதர்களுடைய ஒரு அனுகிரகத்தினால சுமார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் ஒரு 11,000 லட்சம் மக்களுடைய ஒரு ஒத்துழைப்பினால் ஏற்படக்கூடிய அந்த பணத்தை வைத்து அந்த ஒரு 16,000 சதுரடி 16,300 சதுரடி 93 தூண்கள் 744 தேவதைகள் பாவை விளக்கு 63 எட்டு சுவாமி அமிட்டார் சாதாரண சுவாமி எப்படி பிரதிஷ்டப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரியே ஒரு காசி விஸ்வநாத பஞ்சகம் முதல்ல. ஏன்னா இந்த பஞ்சாயத்து பூஜையெல்லாம் வீட்டில் நாம் அனைவருமே வைத்து செய்கிறோம். ஏன்னா நம்மளுடைய இதில் பார்த்தோம்னா அனுபவமாக நாங்கள் எல்லாத்தையுமே வழிபடுறோம். இந்த பஞ்சாயத்து தேவத்தை அனுபவம் பண்ணுற ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சோழபத்திரங்கிற சிறப்பு வந்து ஒரு பாதி ஸ்படிகமாக இருக்கக்கூடிய கண்டு, அதுக்கப்புறமா அந்த சொர்ணமுகி நதியில் கிடைக்கக்கூடிய ஒரு கல் தான் ஒரு அவ்வாடாக வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் சாலகிராம் வெட்டக்கி நதியில் கிடைக்கிறது, நர்மதா நதிக்கரையில் கிடைக்கிற லிங்கத்தை பாதமாக வச்சுருக்கோம். சில பேர் ஸ்படிகளுக்கு வைத்து வச்சுருப்பாங்க. இந்த சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு வீட்டில் எல்லாருமே செய்யறதுக்கு ஒரு காலத்தில் ரொம்ப பயந்தார். சில பேர் அதில் நாகெல்லாம் வச்சுட்டு இருப்பார்கள். சில பேர் வீட்டில் வேலி வச்சுட்டு ஆதிசிக்கிற பகவன்பாத
அஞ்சையும் அருவமாக பூஜை பண்ணினாருன்னா இந்த அஞ்சும் வந்து பிருத்திவி அபு தேஜஸ் வாயு ஆகாசம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற அஞ்சு சேர்ந்ததுன்னா இந்த பஞ்சபூத உடல் கலம் இந்த உடல் உடலுக்கு அல்ல ஆகாஷ்ட அதிகோஷமும் அக்னேஷ்டைவ மகேஸ்வரி வாயு சூரியா க்ஷிதேஹி ஈஷா ஜீவனஸ்ய கணாதிபா இந்த அஞ்சு தத்துவமே இந்த பஞ்சாயத்து பூஜையில் இருக்கிறதுங்கிறதுனால தான் சிவ பூஜை எல்லா வீட்லையும் இந்த பஞ்சாயத்து பூஜையானது செய்ய முடியும். அதே மாதிரி சுவாமிகள் பூஜை காசி விஸ்வநாத பஞ்சகமாக அதுக்கப்புறமா மகாகணபதி அதுக்கப்புறமா பஞ்சமுக ஹேரகணபதி பஞ்சமுக ஆஞ்சநேயர் விஸ்வகர்மா தேவதட்சக்கூடிய விஸ்வகர்மா அப்புறம் வந்து ஞானஸ்கந்த முருகர் அப்புறம் அந்த அவதூத்த குருமார்கள் வந்து அதற்கப்புறமா தட்சிண காளிகாதேவி அதற்கப்புறமாக வந்து உங்களுக்கு சொர்ணாகர பைரவர் தர்மத்தரி மகாவிஷ்ணு தட்சிணாமூர்த்தி புறமணகோட்டீஸ்வரர் புதுக்கோட்டையை காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வம் க்ஷேத்திரஸ்ய பதினாலய இதேனே அப்படின்னு க்ஷேத்திரபதியானவர் எட்டு சுவாமிகள் அனைத்தும் தொண்டராக இருந்த கைவல்யானந்த சுவாமிகள் அதுக்கப்புறமா உங்களுக்கு நமது ஆத்யசங்கர பகவத்பாதர் தத்தாத்ரேயர் சத்குரு ஓங்காரானந்த மகாசுவாமிகள் ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு நேர அஷ்டாதேஸ்வரி மகாலட்சுமி புவனேஸ்வரிக்கு முன்னாடி மகாமேரு எட்டு சுவாமி அதிகாரம் அவருக்கு பின்னாடி அவருடைய ரூபம் இத்தனையும் வச்சு 25ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனுடைய ஒன்று நான் உருவாக்கிட்டோம்னா அதை நான் வந்து இருக்கிறதுக்கு நான் பாதுகாப்பேன். அதனால தான் வேத பிரார்த்தனை நிறைய உண்மைகள் பாடங்கள் ஒன்று சொல்றது எல்லாம் நடக்குது. அந்த உண்மைகத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல ஸ்ரீகிருஷ்ணாவிங்கிற உண்மைகள் சமேந்திரோ நல்ல ஞாபக சக்தி நல்ல புத்தி சக்தியை எனக்கு கொடுப்பாயாக பிறகு பணத்தை கொடு. அதனால்தான் மகாபாரதத்திலே பகவான் கேட்கும் பொழுது என்ன கேட்கிறாருன்னா யார் பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு புத்தியை தான் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். காரணம் எப்படின்னா எஸ்ய விக்கிரகமிச்சாமி தஸ்ய வித்தம் பிரதாமியம். யாரை நான் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க நிறைய மங்களாசோடு வைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தா சொத்து இருக்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உணர முடியும். எஸ்ய அனுகிரகமிச்சாமி தஸ்ய வித்தம் பிரதாமியம். எஸ்ய விக்கிரகமிச்சாமி தஸ்ய வித்தம் பிரதாமியம். யாரை அழிக்கணும்னு நினைக்கிறேனோ அவன்கிட்ட நிறையா பணம் கிடைக்கும். சரி, யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவனுக்கு புத்தியை கொடுக்கணும். சரி, நீ வந்து அனுகிரகமும் பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம், நான் நிம்மதியாக வாழணும், நீ என்னப்பா பண்ண உன்னை காப்பாற்றணும்னா ஒரு புத்தி வடிவத்தில் நான் இருக்கேன். இப்போ நீ ரட்சிச்சாமி புத்தியா சங்கோஜயா. உன் புத்தியில் இருந்து நல்ல காரியத்தை நான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உனக்கு ஏற்படுத்தி உன்னை காப்பாற்று. அதான் எங்கள் 12வது அத்தியாயத்தில் அப்பா சொல்லும் பொழுது உங்களுக்கு லக்ஷ்மி புத்தி பிரதாயத்தை சைவாபாவே ததா லக்ஷ்மி விநாசாய உபயாயத்தை அவதாரே குணாம் செய்வ லக்ஷ்மி புத்தி பிரதாயத்தை. உனக்கு வந்து நல்ல காலம் வந்ததுன்னா லக்ஷ்மி புத்தியை தான் நான் கொடுத்து உனக்கு விடுவேன்பா. உனக்கு நான் வந்து உனக்கு ஒரு காலம் சுமாராக இருந்ததுன்னா உனக்கு என்ன சிரமம் வருமோ அதையும் நான் கொடுப்பேன். ஆனால் நீ என்ன நினைக்கணும்னா நான் உன்னை பூஜை பண்ணிட்டு பத்தலையே நினைச்சிட்டு அந்த சாயாசியாக விஞ்ஞானம் துஷ்டா உனக்கு நல்லதுதான் ஏற்படுத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயே, நீ கூலி பண்ணதை நான் ஏற்றுட்டேன் அப்படின்னு அம்பாலே அருள்வார். 12வது அத்தியாயத்தில்
தொடர்ந்து பூஜை நடக்கும். அன்றைக்கி 3 வருஷ காலம் ஹோமம் நடக்கும். காத்தால வேலையில் ஓடி செய்தி ஓடி சுவாமிகளுடைய காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவாறு பலம் நமக்கு இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹோமம்னா சாந்தானந்த சுவாமிகள் ஒரு முக்கிய வேண்டி அப்படின்னு நினச்சி கொடுத்து எல்லாருமே அலவரமாக காத்தால் 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணிக்கு ஹோமம் பண்ணி வைப்பாங்க. இன்றைக்கி அவ்வளோ பலம் மனிதர்கள்ட்ட இல்லை. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாம் மந்திர ஜெபம் பண்ணுறதுக்கோ மந்திரத்தை சொல்கிறதுக்கோ நமக்கு உடம்புல பலம் இல்லாமல் அந்த பலமும் நமக்கு நிறையா வரணும். காரணம் என்னென்னா அப்படியெல்லாம் நம்ம பண்ணின ஒரு சைத்தன்ய அனுகிரகத்தில் தான் இந்த கதாரத்தை எத்தனையோ நம்ம மகான்கள் எத்தனையோ வேதம் படித்தவர்கள்லாம் அந்த அலகனமாக போகும். காதாலேருந்து ராஜனுக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்டு கயட்டம் கஞ்சி இந்த மாதிரி ஆகாரங்களை பண்ணி வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி அலங்கத்தில் நிறைய ஹோமம் பண்ணிடுவோம். அதனால் அவரால் அன்னைக்கு சாந்தானந்த சுவாமி காலத்தில் அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வித்வான்கள்லாம் பக்கத்தில் இருந்து உறுதுணையாக இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் நம்ம நேரத்தை தான் பார்க்க வேண்டும். ஏன்னா எப்போ இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் பேப்பரில் நம்மளுடைய அன்பு பாசம் உறவு உணர்வு எல்லாத்தையும் பேப்பரில் கொண்டு வந்ததோ 1990க்கு அப்புறமாக அதுக்கப்புறமாகவே எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுங்கிறது சரியா இருக்கு. அதனால என்னென்ன எல்லாரும் பேப்பர் தான் நம்புறோம். முதல்நாடுகள் கோடிலாம் செலவழிக்கலாம் 2 மாதம் கழித்து பேப்பர் வைக்கணும். அதுக்காக பிராயசித்த பரிகார ஹோமங்கள்லாம் இவ்வளோ மாதிரி ஒரு சாஸ்திரம் பண்ண வைக்கணும். அதனால் காலம் அப்படி இருக்கு. அதனால் நமக்கு எல்லாம் நன்மையாக நடக்கணும். எல்லாருக்கும் புத்தி தெளிவு ஏற்படணும். எல்லோரும் குடும்பத்தில் அந்யோன்யமாக இருக்கணும். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் பண்ணணும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதுனால தான் நாம் இத்தனை பேரும் சேர்ந்து சமஷ்டியாக யஜ்ஞதான தபக்கர்ம பாவனானி மனிதனான கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கோம். அதனால் இதெல்லாம் செய்யக்கூடிய இடம் ஆஸ்திகோத்தங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே சமாஜமாக கூடி செய்யக்கூடிய இடத்துக்கு பேருனா ஆஸ்திக சமாஜம். அதனால் ஆஸ்திகம்னு ஒரு முனிவர் இருந்தார். அது தேவி பாடகத்தில் அவருடைய சரித்திரம் இருக்கு. அதனால் அந்த ஒரு முனிவருடைய முனிசாரண மகாமண்டபம் போகுது. இந்த இடத்துல இந்த ஸ்ரீவினுடைய ஆரம்பத்தில் சகல்வமே யதாசக்தி யதாபதி யதாலப்த ரவீனக சபரியாக்கிரமம் நிறுவத்தை என்னால் முடிஞ்ச சக்தி பிரகாரம் என்னால் இயல்புற திரைவத்தை வைத்துக் கொண்டு யதாசக்தி எனக்கு தெரிஞ்ச புத்தியை நான் பண்ண கூட வேண்டும். யதாசக்தி யதாக்கிரமம் நிறுவத்தை. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்ரீவித்யை உபதேசம் ஆகிட்டா 24 மணி நேரம் அவங்க கொடுத்தாரு. அதனால் 7 ஆரம்பிச்சு ராத்திரி மட்டும் அத்தனைக்கும் மந்திரம் இருக்கு, அத்தனைக்கும் ஞாபகம் இருக்கு, அத்தனைக்கும் எல்லாரும். ஆனால் எங்கே பண்ண முடியும்? அதாவது அதுக்கு ஒரு கவி சொன்னார். என்ன சொன்னாருன்னா நிறையா லட்சங்கள் இருக்குது. ஆனால் காலம் நமக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்கு. நிறையா வேத சாஸ்திர புராண இதிகாசங்கள் படித்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எனக்கு கொடுத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான காரியம் இது உலகத்துக்கு எல்லாருக்கும் இது நல்லது நன்மையை கொடுக்கும். இந்த பையன் ஒருத்தருக்கார பிரதீஸ்வரன் அவர் இத்துணுண்டா இருக்கும்பொழுது மணிப்பாக்கத்தில் அங்கே போகணும். அங்கே எவ்வளவோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ நான் மணிப்பாக்கத்துக்கு போனால் அந்த இடம் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு 70 மாடி இருக்கிறது. அவர் இன்னைக்கு வந்திருக்கார். அவர் குழந்தை அவருக்கு கல்யாணமாகி அந்த குழந்தையோட இன்னைக்கு வந்து பார்க்குறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் முகநலனுக்கே தெரியல. ஆனால் மற்றது எதுவும் நமக்கு தெரியும். அதனால் எதுவும் சொல்ல வரும்னா இந்த ஒரு 40 வருஷமாக இந்த கோபத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் அம்பாள் வந்து எல்லாரும் மனத்தை ஒரு சந்தோஷகரமாக தான் வைத்துக் கொண்டு வருகிறேன். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதனால் அப்பேற்பட்ட இந்த தேவி மகாத்மியங்கிறது ஆர்த்த விவாதத்தில் ரிஷவேதம் யஜுர்வேதம் சாமவேதம் கிரியாபாகங்கள்லாம் அர்ப்பண வேதம் 4 வேதம் துல்லியமாக நமக்கு மகரிஷிகள்
இந்த தேவி மகாத்மியத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இது கண்டிப்பாக இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, வீட்டிலேயே செய்யணும். நித்தியம் ஆயத்தமே நம்ம ஆயத்தம்னா கிரகமுக்கியத்தா சமஸ்கிருதத்துக்கு ஆயத்தம்னா கிரகமுக்கியத்தா அப்படிங்கிறது. அதனால வீட்டில் தினமே வரணும்னு எழுதி வச்சுருக்கோம். அதனால் நாம் உங்களுக்கு இப்படிப்பட்டதுனால எல்லா இடங்களும் உள்ள சாநித்திய அபிவிருத்தியாகி இங்கே படித்து வேதாந்த சோதனைகள் கேட்கிறவாளுக்கும் மன்னன் நிதி தியாகமாக கைகூடி எல்லோருக்கும் குருநாதர்களுடைய அனுகிரகம் அதே மாதிரி அந்த புவனேஸ்வரி பீடத்தை தொடர்ந்து உங்களுக்கு வருஷந்தோறும் திருவிழாவாய் நடந்து கொண்டு வருகிறது. அதனால் அதுக்கு ஒரு குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஒரு எல்லாருமா சேர்ந்தால் தான் நாம் நல்ல காரியங்கள் நிறையா செய்ய முடியும். அதனால் அந்த பீடமும் நல்ல தழைத்து நிறைய பூஜை சத்காரியங்கள் நடக்கணும். எல்லாரும் நீங்கள் ஒரு 50 வயசு ஆச்சுன்னா சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற ஆசிரமத்தில் இருக்குது. ஆனால் சன்னியாசம் வாங்கிட்டா எப்படி நம்ம வாழணுங்கிறத முதல்ல கற்றுக்க வேண்டியது. அதனால் உங்களுக்கு இப்போ சன்னியாசம் கொடுக்குறதுங்கிற ஆட்டத்தில் இந்த சன்னியாசங்கிறது அது ஒரு உறுதியல். அதுக்கு இவ்வளோ மாதிரி விடுவாங்க. அதுக்கு முன்னாடி முன்னாடி கிரியாபாசம் எல்லாம் வருவாங்க. சன்னியாசம் வாங்கிட்டதுக்கப்புறம் அவள் குருநாதர்கிட்ட போய் ஒரு எனக்கு பேர் வச்சுருக்கோம், எனக்கு உபதேசம் பண்ணணும்னா அவர் ஓங்காரம் மகாபாரதம் உபதேசம் பண்ணாங்க. காலதேச வர்த்தமான சூழ்நிலைகளை கருதி நாங்கள் எல்லாருமே நதி பக்கத்தில் போய் உட்கார்ந்து மந்திரம் சொல்லி கொண்டு வைக்கணும். தயானந்த சுவாமி அப்படிதான் பண்ணார், ஓங்காரானந்த சுவாமி அப்படிதான் பண்ணார், நானும் அப்படிதான் பண்ணிட்டு. அதனால் என்னென்னா ஒவ்வொரு பேருக்கு வரைக்கும் நான் எடுத்த சன்னியாசம் கொடுத்தாச்சு. அதனால் ஓங்காரானந்த சுவாமி 22 பேருக்கு சன்னியாசம் பண்ணாங்க. அதனால் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா சன்னியாசங்கிறது சொல்லி தியாகே அமிர்தத்துவம் அப்படி. அதனால் என்னன்னா அதுக்காக அவங்களையும் அவங்க உடம்பை பார்த்துக்க வேண்டி இருக்கிறது காலத்தில். இருந்தாலும் இன்னும் தியாகமாக இருக்கீங்கன்னா தியாக புத்தி ஒரு 90% நம்மள்கிட்ட இருந்தால் தான் சன்னியாச புத்திக்கு போக முடியும். தியாக புத்தி சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது என்றால் நாம் சன்னியாசம் போக முடியாது. அதனால தான் எங்கள் பிரபு காளிதாசன் காளியோட அனுகிரகம் பெற்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவங்க சரீரம் இருந்தாலும் உங்கள் சரீரம் இல்லை சைசவே அபியஸ்தியா யௌவனே விசேஷினா வார்த்தகே நிவர்த்தினா யோகேனாம் சரீரம். சின்ன வயசில் பண்படுத்தப்பட்ட கல்வியை படி சைசவே அபியஸ்த வித்யா யௌவனே விசேஷினா. யௌவன பருவம் நீ அடைஞ்சியா, அப்பா அம்மா அதை பணிகளை செய்ய உனக்கு பணிகளை செய்யறதுக்கு குழந்தை ஏற்பட்டு வார்த்தகே நிவர்த்தி. நான் கொஞ்சம் காலம் நடக்குதுன்னா போய் நீ கருத்துலாம் முடிச்சிக்காத, நீ முனிகிற வாழ்க்கையை வாழ்க்கை கடைசியில் சமாதிங்கிற அட்டார யோகமும் உனக்கு தன்னை போல சிந்திக்கும்னா அப்படின்னு அவர் ரகுபூஷன் மகாகாவிக்கு சொன்னார். அதனால் எதுக்கு சொல்லுறோம் அப்படின்னா, நாம் அனைவருமே புத்திமணிகளுக்கு தான் இந்த இடத்துல ரோகம் பண்ணுறோம். எல்லாரும் இந்த ரோகங்களுக்கும் எல்லா இடத்துலையும் எங்கே என்ன தர்மகாரியம் நடக்கிறது அது அத்தனையும் உங்களால் நான் உபகாரங்களை செய்ய எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும். இப்பொழுது 3 நாள் 2 நாள் போகணும், 8 நாள் தான் இருக்குது. அதனால் எல்லாரும் உற்றார் உறவினர் அன்பர்கள் அனைவரையும் கூட்டிட்டு வந்து இந்த ரோகத்தில் பங்கெடுக்க சொல்லி எல்லாம் இந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியுடைய அருளுக்கும் சத்குருநாதர்களுடைய அருளுக்கும் பாத்திரலாக கேட்டுக்கொண்டு